அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த காணொலியில பார்க்க இருப்பது, நம் ஆலயத்தில் நாம் துணை தெய்வங்கள் எங்கு அமைத்தால் நல்லது. அதாவது துணை தெய்வங்கள் என்று நாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, பொதுவாக ஒரு சிவன் கோயிலாக நாம் எடுத்துக்கொள்வோம். அதாவது சிவன் பிரதான மூர்த்தியாக இருக்கக்கூடிய கோயிலாக எடுத்துக்கொள்வோம். இல்ல மாடம் தம்புரான், அதாவது சுடலை மாட சுவாமி பிரதானமாக இருக்கக்கூடிய கோயிலாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்படிப்பட்ட, அதாவது பிரதானமாக இருக்கக்கூடியது தெய்வத்தை வைத்துதான் நாம் இந்த கோயில், இது சிவன் கோயில், இது பெருமாள் கோயில், இது பத்ரகாளி கோயில், இது முருகன் கோயில், இப்படியெல்லாம் நாம் சொல்லுவோம். ஆனா நாம் பொதுவாக துணை தெய்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. இந்த துணை தெய்வங்கள் எங்கு அமைக்கலாம்? பொதுவாக ஒரு சுடலமாட சுவாமி கோயில், ஒரு பிரதான மூர்த்தியாக இருக்கக்கூடிய சுடலமாட சுவாமி கோயிலில் ஒரு விஷ்ணு கோயில் அமைக்க வேண்டும். இந்த விஷ்ணு கோயில் எங்கு அமைக்கலாம், எங்கு அமைத்தால் நல்லது அப்படி என்று பார்த்தீங்கன்னா, சில நபர்கள் சில கோயில்களில் எப்படி இருக்குன்னா கன்னிப்பாகத்தில் அமைத்திருக்கிறார்கள். அதாவது திருதி மூலையில் அமைத்திருக்கிறார்கள். அது மிகப்பெரிய தவறு. அதாவது இந்த கன்னிப்பாகத்தில் வரக்கூடிய தேவதைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாஸ்தா வரலாம், நாகர் வரலாம், கணபதி வரலாம். இதை தவிர ஒரு சில தெய்வங்கள் மட்டும்தான் அந்த கன்னியிலே வர வேண்டும். இந்த பெருமாள் தெய்வம் அப்படி என்று சொல்லக்கூடிய, அதாவது நாம் சொல்லக்கூடிய திருமால், இவர் எங்க வரலாம் அப்படின்னா வாயு பாகத்தில் வருவது நல்லது. இந்த வாயு பாகத்தில், ஏன் வாயு பாகத்தில் வர வேண்டும்? அது ஒரு வாயு புருஷன். அப்ப வாயு புருஷனாக இருக்கக்கூடிய அவர் வாயு மூலையில் இருந்து கொஞ்சம் முன்னாடி, அதுக்கு தகுந்த மாதிரியான, அது இடத்தின் தகுந்த மாதிரி நாம் அமைத்துக் கொள்வது மிகவும் கால சிறந்ததாக நாம் கருதி கொள்கிறோம். இது இந்த துணை தெய்வங்களுடைய ஏன் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், ஏன் நம்ம முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை அப்படி என்று பார்த்தீங்கன்னா, இந்த துணை தெய்வங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு காரணம் என்னவென்றால், நாம் அது பலன்கள் நமக்கு கிடைக்கவில்லை என்ற ஒரு எண்ணம் நம் மனதிலேயே தோன்றுகிறது. அது காரணம் என்னவென்றால், எந்த இடத்தில் இருக்கக்கூடியது அந்த இடத்தில் இருந்தால்தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும். நாம் பொதுவாக நம் வாழ்க்கையில் நாம் ஏதோ நினைத்து கொண்டு, ஏதோ சஞ்சலம் கொண்டு, ஏதோ பல அவதிகளாக நம் வாழ்க்கையில் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த காலகட்டத்தில் நாம் ஆலயத்தில் சென்று வழிபட்டால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்பது ஓடி வந்து ஆலயத்தில் வந்து வழிபடுவது நம்மளுடைய கால சிறந்த மரபாகவே நாம் வைத்துக் கொள்கிறோம். ஆனால் நாம் அதில் நல்லது கிடைக்கவில்லை. இப்ப பெருமாள் கோயில், பெருமாள் ஆலயத்தில் பெருமாள் சந்நிதியில போய் வணங்கினால் நமக்கு செல்வம் கிடைக்கும் என்பது நம்மளுடைய ஒரு எண்ணம். ஆனால் கிடைக்கவில்லை. ஏன் அப்படி என்ற ஒரு கேள்வி நம்மளிடம் வருகிறது. பொதுவாக ஒரு ஆலயத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா சதுர வடிவில் இருக்க வேண்டும். அதாவது அந்த கருவறை சதுர வடிவில் இருக்க வேண்டும். நான் பல வீடியோகள் நாம் கூறியிருக்கிறேன். அந்த சதுர வடிவில் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆலயத்தில் மிக பரிபூர்ணமான ஒரு சக்தி நமக்கு கிடைக்கும். இன்னும் நம்ம அதிகமாக சொல்ல போனால், இந்த பெருமாள், அந்த ஒரு பெருமாள் கோயில் நம்ம அமைத்துக் கொண்டோம். ஒரு ஆண் தெய்வத்தை துணை தெய்வமாக நாம் இருக்க வேண்டிய, எங்க இருக்க வேண்டுமோ அங்கே நாம் அமைத்து விட்டோம். அதை நாம் உள்ளே நாம் வைக்கும் போது, அதாவது உள்ளேயே சாமியை அங்கே நிலைநிறுத்தும் போது, ஒரு ஆண் தெய்வமாக இருந்தால் கரெக்டாக மத்திய பாகத்தில் அமைப்பது மிகவும் சிறந்தது. ஒரு பெண் தெய்வமாக இருந்தால் 6வது பங்கில் வைப்பது மிகவும் சிறந்ததாகவே கருதப்படுகிறது. அப்ப மக்கள் போய் வழிபாடு செய்யக்கூடிய வேளையில் நல்லது நடக்கும். வேளக்கிழமையில், இந்த பெருமாள் தெய்வங்கள் என்றால் வேளன், சனி, இந்த 2 தினங்களும் அவருக்கு ஒரு வேண்டிய நாட்களாக நாம் கருதுகிறோம். அந்த கிரகங்களினுடைய ஒரு ஓட்ட நிலைகளும் அந்த நாட்களில் அதிகமாக அந்த ஊடுருவக்கூடிய அந்த சூழ்நிலை உருவாகிறது. இப்ப பொருளாதாரம், நம்ம பொருளாதாரம் அதிகமாக வேண்டும் அப்படின்னா திங்கட்கிழமை வழிபாடு செய்வது மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது. அதாவது நம் துணை தெய்வங்களும் நம் பிரதான மூர்த்தியும் மிகவும் முக்கியமாக நம் ஆலயத்தில் வழிபாடு செய்யக்கூடிய வேளையில் பிரதான மூர்த்தியை நாம் வழிபாடு செய்துவிட்டு துணை தெய்வங்களை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதே நம் கலாச்சாரமாகவும் நம்மளுடைய வாழ்க்கை நெறிமுறைகள் அதுதான் நாம் கூறிக்கொள்கிறது. பிரதான மூர்த்தியை வழிபாடு செய்து விட்டோம், துணை தெய்வங்கள் நமக்கு தேவையில்லை என்பது மிகவும் தவறான கருத்து. துணை தெய்வங்களும் நமக்கு முக்கியமே. அதாவது ஒரு அரசன் இருக்கக்கூடிய வேளையில் அந்த அரசனுக்கு தளபதிகள் இருப்பது போல, அந்த தளபதிக்கு பணிக்காரர்கள் இருப்பதை போலதான் இந்த துணை தெய்வங்களாக நாம் கருதுகிறோம். பிரதான மூர்த்தியை சுற்றும் நம்ம இடத்தை தகுந்தது போல, அதாவது பல ஏக்கரில் கோயில் இருந்தால் பிரதான மூர்த்தி இருக்கக்கூடிய
4 பக்கமும் சுற்றியும் நாம் கோயில் அமைத்துக் கொள்ளலாம். அதுல எந்த தவறும் கிடையாது. அதுக்கு அளவுகள் உண்டு, வாஸ்து பிரகாரம் எப்படி அமைக்க வேண்டும் என்பதை நாம் அதில் புரிந்து கொள்ளலாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை உங்களுக்கு வந்து சேர நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பல நபர்களுக்கு இது பிடித்திருந்தா ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.